ஸோ ஹை கேஸ் வெல்கம் பேக் டு கிருஷ்ணகிரிக்கு. இன்றைக்கி வந்து 15 கிலோ மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல 3 லிட்டர் எண்ணெயை ஊற்றியாச்சு. பட்டை, லோங்கு, ஏலக்காய் 100 கிராம், 7 கிலோ தக்காளி, அப்புறமா உலகி தண்ணி எடுத்து ஊற்றி வச்சாச்சும். 1.5 கேன் உலகி தண்ணி போட்டுருக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு நம்ம இந்த சைட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, 1/4 கிலோ மிளகாய், பச்சை மிளகாய். ஸோ வந்து இதை வந்து நைஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் புதினா எடுத்து மிச்சம் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியில் ஒலை இருக்கு இல்லையா, ஒலையில் போகிறதுக்கு கொஞ்சம் இப்போவே புதினா எடுத்து தனியாக வச்சுடுவேன். ஸோ வச்சுட்டு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மசாலா எல்லாம் இதெல்லாம் கழுவி நம்ம ஒட்டுக்க எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வெங்காயம் போட்டுடுறேன். எண்ணெயில் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வந்து பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வதக்கணும். ஸோ இது வதக்கிற வரைக்கும் நான் வந்து இதோட என்னென்ன மசாலா போட்டு வச்சுருக்கிறேன்னா, 1 லிட்டர் தயிர், கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, அப்புறமா தக்காளி 7 கிலோ எல்லாம் போட்டு இதுக்கு மேலே வந்து 7 லெமன் வந்து புளிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ லெமன்னு எல்லாமே நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நெக்ஸ்ட்டாக நம்ம சீக்கிரமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மிளகாய் தூள், உப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ லெமன் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுடலாம். சரி, இஞ்சி பூண்டு எவ்வளோன்னா, இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1.5 கிலோ, இது போட்டு நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பொன்னிறமாக வெங்காயம் செவந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இஞ்சி பூண்டு இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து 2 செகண்ட் வந்து நல்லா வதக்கணும். அது வதக்கிட்டு பின்னாடி தான் நம்ம மட்டன் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ மட்டன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. நல்லா வதக்கிட்டு முன்னாடி இப்போ வந்து நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இஞ்சியில் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது பச்சை வாசனை போயிட்டு முன்னாடி தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணணும். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கொதி வர வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நடுவில் நீங்கள் அந்த மட்டன் போட்டிங்களே, அப்போது வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா என்ன, நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தா அது போட்டுடலாம். என்னென்னு போட்டோன்னு உங்களுக்கு முதலே தெரியும். ஸோ இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு முன்னாடி அங்கே தெரியுது இல்லை, பாத்திரத்தில் சைடில் எல்லாம் கொஞ்சம் மசாலா ஒட்டிருக்கும். ஸோ அந்த மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து பாருங்கள், க்ளீனாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். கொதி வரும்போது இந்த மாதிரி கொதி வந்துட்டு முன்னாடி 2.5 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூடி தந்து கிண்டி விடணும். நீங்கள் அப்படியே போட்டோண்டா எல்லாம் மசாலா முடிஞ்சதில் வேலைன்னு சொல்லிட்டு உக்காந்திங்கன்னா அவ்வளோதான், கதை கந்தல் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நடுவில் மட்டன் எடுத்து வெந்துடுச்சா பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்த கறி வந்து ரொம்ப எலசு. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா 1.5 டப்பா தண்ணி வந்து ஆட் பண்ணோம். நம்மளுக்கு தக்காளி எல்லாம் கொழிஞ்சிடுச்சு. சொல்ல போனால் எல்லாம் A to Z ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் தான் நம்ம வந்து 1.5 டப்பா தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இது வந்து திரும்ப 2 நிமிஷம் அது மூடி வச்சுட்டு நம்ம ஒலையை ரெடி பண்ணிக்கலாம். ஒலை வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே அரிசி ஊற போட்டால் நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ அரிசி நல்லா ஊறிடுச்சு, ஒலையும் வந்துடுச்சு. நம்ம கிரேவி பாருங்கள், மட்டன் கிரேவி இதுதான் நம்ம பிரியாணி போட வேண்டிய கிரேவி. ஸோ அந்த கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து எசன்ஸ் ஆரஞ்சு கலரும், இப்போ நான் கடைசியில் எடுத்து வச்சு இந்த புதினா அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா ஆஃப் பாயில் வரை பண்ணணும். அதாவது கையில் நீங்கள் எடுத்து பார்த்தா அரிசி லைட்டாக அமுந்தணும். அப்படி அமுந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூடையிலையோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது ஓட்ட அந்த பாத்திரம் வழி இல்லையா, போஸ் மாதிரி, ஸோ அதுலேயோ நீங்கள் வடித்து எடுத்துன்னு போய் பிரியாணி நம்ம செஞ்சு அந்த கிரேவி மேலே ஊற்றிட்டுங்க. அரிசி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு லைட்டாக நெய்யை போட்டுடுங்க. நெய் போட்டுட்டு ரவுண்டாக துணியை கட்டி மேலே மூடியை போட்டு தம் போட்டு வேண்டியதான். நல்லா தம் போட்டுட்டு நல்லா சைடில் ஆவியெல்லாம் வந்துட்டு முன்னாடி இந்த நம்ம பிரியாணி ரெடி ஆகிருக்கோம். அதில் தான் இப்போ நம்ம பிரியாணி திருப்பி பார்த்துடலாம். ஸோ நம்ம பிரியாணியோட அவுட்புட் எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். துடுப்பில் வந்து கொஞ்சம் கூட அந்த ரைஸ் வந்து ஒட்டவே ஒட்டாது. ஸோ நம்ம அந்த பதத்தில் வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அந்த அரிசி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறேன். இந்த வீடியோவும் இவ்வளோ பெருசாகவும் செஞ்சு அதுலேயும் என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குது, மட்டன் கறி பாருங்கள் சும்மா பூ மாதிரி வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் டாடா பை பை, see you and later.